வானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரியோட வளகாப்பை பார்க்குறக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்க விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் காவேரிக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் விடிஞ்சதுமே தாத்தா பாட்டி 2 பேரும் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சே, நீ பண்ணதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு. விஜய் பாரு வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான், ஏமா இப்படிலாம் பண்ண, உன் பொண்ணு பேச்சு கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணது தப்பு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏங்க நான் நல்லது தானங்க நினச்சேன், விஜய் வந்து கெட்டு போகணும்னு நினைப்பேனா, பசுபதியாலையும் அவன் குடும்பத்தினாலையும் விஜய்க்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, விஜய் வந்து எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நான் இப்படிலாம் பண்ணேன். இது தப்பாக போய் முடியும்னு எனக்குங்க எப்படிங்க தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாரு இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வாரிசு வரப்போகுது, நம்ம குடும்பத்தில் வந்து குழந்தை சத்தை வரப்போகுதுன்றது அனுபவிக்க முடியாமல் எந்த சந்தோஷத்தையுமே வந்துட்டு நேரால் கண்ணால் பார்க்க முடியாமல் இப்போ தவிச்சு போய் உட்காந்துருக்கேன். என் பேரனை வந்து பார்த்து கூட ஒரு 2 வார்த்தை நல்லபடியாக பேச முடியல. அவன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம கூட இருந்தோம். இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறக்காக முடியல, கண்ணால் பார்த்து ஒரு 2 வார்த்தை சமாதானமாக பேசி சந்தோஷப்படலாங்கிறதுக்கு கூட முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட, உடனே பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க, ஆனால் நீங்கள் செய்வீங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன யோசனை சொல்லு, தப்பாக யோசித்து ஏதாவது ஐடியா கொடுக்காம என்ன விஷயங்கிறத டைரெக்டாக சொல்லு, நீ எது பண்ணாலும் இப்போல்லாம் சரியே பட்டு வரதில்ல, ஏதாவது தேவையில்லாமல் தான் யோசிச்சுட்ருக்கேன், என்னங்கிறத சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நம்ம காவேரிக்கு பேசாமல் 3வது மாதம் வளகாப்பு பண்ணலாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல்ல நம்ம குடும்பத்தில் 3வது மாதம் கூட வளகாப்பு பண்ணுவோம்ல, அப்போ தான் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் வந்து சந்தோஷமாக வளரும், நல்லபடியாக வந்து பிறக்கும், சிசேரியன் ஆகாமல் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ற ஐதீகத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி தானே 3வது மாதம் வளகாப்பு பண்ணுவாங்க. அதுபோக 3வது மாதம் வளகாப்பு பண்ணால் அந்த மாதமாக இருக்க பொண்ணும் சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக தானே பண்ணுவாங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம்ல கரெக்டு தான். அதுவும் போக இப்போ ஏற்கனவே வந்துட்டு காவேரிக்கு 3 மாதம் வந்திருந்திருக்கும், அவங்க ஸ்கேனும் எடுக்க போகிறாங்களா, ஸ்கேனில் வந்து குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். நீ சொல்கிற மாதிரி பேசாமல் காவேரிக்கு வளகாப்பு பண்ணுவோம், வளகாப்பு பண்ணி காவேரியும் விஜயும் இங்கேயே வச்சுக்கிற மாதிரி நம்ம யோசிப்போம், எப்படியாவது சாரதா கிட்ட பேசி நம்ம காவேரி இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், நம்ம வீட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கணும், நம்ம வீட்டுக்கு வர முதல் வாரிசு, நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கோம், விஜய் நல்லபடியாக இருக்கணும், அப்போ தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் மேலேருந்து வாழ்த்துவாங்க, இல்லைனா எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, விஜய் வந்து இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து ஆளாக்கி இப்போ அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணியிருக்கோம், கல்யாணம் பண்ணி இப்போ அவன் குழந்தை வரப்போகுதுங்கிறத கூட அனுபவிக்க முடியாமல் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம், இப்போவே வாடி நம்ம போய் சாரதா கிட்ட பேசிட்டு வந்துடலாம் கிளம்பு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து காவேரி கிட்ட போய், எதுக்கு தாண்டி உன் புருஷன் வந்து குமரன் மாமாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்க சேர்ந்து என்ன தான் பண்ணுறாங்க, இன்னும் வராமல் இருக்காங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைக்கா அவங்க நாளைக்கு தான் வருவாங்களாமா, ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்கேன்னு சொன்னாங்க, நானும் விஜய் கிட்டே கேட்டு பார்த்தேன், அவர் எதுவுமே வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, நான் எது கேட்டாலும் மாற்றி மாற்றி முழப்பி தான் பேசுகிறாரு, கேட்டால் வந்து பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் 3 பேரும் போயிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்லுவாங்க. 3 பேருன்னா யமுனாவோட புருஷனையும் கூட சேர்த்துக்கிட்டாங்களா, என்னடி நடக்குது, இவங்க 3 பேர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு புரியல அப்படின்ன மாதிரி கங்கா புலம்ப, ஏதோ நல்ல விஷயமா தான்க்கா இருக்கும், ஏதோ நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது, என்ன ஏதுங்கிறது சுத்தமாக எனக்கும் புரியல, சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், அவங்களே சொல்லுவாங்கக்கா, நாளைக்கு எப்படி விடிஞ்சது வீட்டுக்கு வந்துடுவாங்க, இங்கே வந்து தானே ஆகணும், அப்போ கேட்டுக்கலாம் விடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லடி எனக்கு சுத்தமாக வந்துட்டு பொறுக்கவே இல்லை, நான் யமுனா கிட்டையாவது கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன், யமுனா கிட்ட ஒரு வேளை நிவின் சொல்லிட்டு போயிருப்பார்ல அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு யமுனாக்கு கால் பண்ணுவாங்க. யமுனாக்கு கால் பண்ணதுமே, ஏய் என்னடி உன் வீட்டுக்காரர் எங்கே போயிருக்காரு அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் என்கிட்ட சொல்லிவிட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் போவார் பாரு, ஏக்கா நீ வேறு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன், நானே அவர் இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேறு அதுக்கேற்ற மாதிரி எங்கே போயிருக்காரு ஏது போயிருக்காருன்னு என்கிட்ட வேறு கேள்வி கேட்குறியா அப்படின்ன மாதிரி யமுனா புலம்ப, இல்லடி குமரன் மாமா விஜய் நிவின் 3 பேரும் சேர்ந்து தான் வெளியில் போயிருக்காங்களாமா, ஆனால் ஏன் போயிருக்காங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல, விஜய் எதுவும் பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு வேறு காவேரி கிட்ட சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணியிருக்காரு, அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தாண்டி உனக்கு கால் பண்ணேன், உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் இவங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து போய் சேட்டலைட் கண்டுபிடிக்க போகிறாங்க, இல்லை 3 பேர் சயின்டிஸ்ட் பாரு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வரும்போது சர்ப்ரைஸோடு வர போகிறாங்க, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸா பெரிய பிஸ்னஸ் பண்ணி லட்சமாக கோடியாக நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொட்ட போகிறாரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யமுனா நக்கலாக சிரிப்பாங்க. நீ வேற கடுப்பேத்தாதடி, நானே அவர் எங்கே போயிட்டாரு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாருன்ற கானில் இருக்கேன், இவ வேற அதுக்கேற்ற மாதிரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, சரி நான் வைக்கிறேன்டி யமுனா வெயின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி 2 பேருமே உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுமே சாரதா ஓடி போய், வாங்க
வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நாங்கள் எங்கே சாரதா நல்லாயிருக்கோம், எங்கள் வீட்டு வாரிசை உன் வீட்டில் வச்சுருக்கியே, நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க, நீங்கள் தான் சந்தோஷமாக இருப்பீங்க. எப்போ வந்து என் பேரன் என் வீட்டிலேருந்து போனானோ, என் குழந்தையும் வந்துட்டு இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அதை பார்க்கக்கூட முடியாமல், காவேரியை கவனிச்சிக்க முடியாமல் அங்கே புழுங்கிக்கிட்டு இருக்கோமோ, அப்போவே எங்களோட சந்தோஷம் போச்சு. முன்னாடியெல்லாம் வந்துட்டு காவேரி வீட்டில் இல்லையன்ற வருத்தத்தில் இருந்தோம். இப்போ வந்துட்டு விஜயும் சேர்ந்து இங்கே வந்துட்டான். குழந்தை இருக்குன்றது தான் ஒரு பேர், காவேரி மாசமாக இருக்கான்றது தான் பேர். அக்கம் பக்கமெல்லாம் சொன்னேன், நிறையா பேத்துக்கிட்டே என் சொந்த பந்தத்துக்கிட்டலாம் சொன்னேன். பட் இவளை கண்ணால் கூட பார்க்க முடியலேன்ற வருத்தம் இருக்க தானே செய்யும். எங்கள் வீட்டு வாரிசு இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி பெருமையாக சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, ஆமாங்கம்மா நான் ஒன்றும் இல்லையேன்னு மறுக்கலையே, அவங்க உங்கள் வீட்டு வாரிசு தான். காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை உங்கள் வீட்டு வாரிசாக தான் வளரணும், உங்கள் வீட்டில் தான் வளரணுங்கிறது எனக்கும் ஆசை தான். பட் இவங்க சின்ன சிறுசுங்க, எதுக்காக கோவிச்சுக்கிறாங்க, ஏன் கோவப்படுறாங்க, எப்போ சரியாவாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் சொல்லி பார்த்துட்டேன், காவேரி நீ உங்கள் வீட்டில் போய் இருக்கிறதாம்மா முறைன்னு நான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். பட் விஜய் தம்பியும் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போதைக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொன்னதுனால தாம்மா நான் இங்கே வச்சுருக்கேன். இல்லைனா காவேரி உங்கள் வீட்டில் அனுப்பி விட்றதுல எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக சாரதா பேச, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஏன் பழசெல்லாம் பேசி வந்துட்டு நம்மளை சங்கடப்படுத்திக்கணும், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச தான் வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரிக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸு பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே போய் ஆசீர்வாதம் பண்ணி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கங்காக்கும் அதே மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கங்கா கிட்டே கொடுத்தோன்னே கங்கா பயங்கரமாக சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். காவேரிக்கு வந்து எங்கள் வீட்டில் 3வது மாதம் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்களுக்கு வளகாப்பு பண்ணுவோம். 3வது மாதம் வளகாப்பு வச்சா அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரும். அந்த குழந்தையை சமைக்கிற அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். மாசமாக இருக்க பொண்ணு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்ல, குழந்தையும் நல்லபடியாக பிறக்கணும்ல. அதுவும் போக அப்படி 3வது மாதம் வளகாப்பு பண்ணால் சிசேரியன் எல்லாம் ஆகாமல் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் காலகாலமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். காவேரிக்கும் அதே மாதிரி தான் சாரதா பண்ணணும். அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் காவேரிக்கிட்டேயும் சொல்லிவிட்டு உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலான்றது வந்திருக்கோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, விஜய் எங்கே அப்படின்ன மாதிரி கேட்க காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. விஜய் இங்கே பக்கத்தில் தான் ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருக்காரு, அவர் வந்துடுவார், அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவர்கிட்டே நீங்கள் இதெல்லாம் சொல்லிடுங்க பாட்டி அப்படின்ன மாதிரி சொல்ல, அவங்ககிட்ட நான் என்னத்தை சொல்கிறது, அவங்ககிட்ட சொல்லி நான் பர்மிஷன் வேறு கேட்கணுமாக்கும், நீ கம்முன்னு இருடி காவேரி, இது நாங்கள் பண்ணுற விசேஷம், எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனு, நீ வந்து தான் ஆகணும், அதில் அவன்கிட்ட சொல்கிறக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, இது எப்போ என்னங்கிறது டேட்டு மட்டும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறோம், நீயும் அவங்ககிட்ட சொல்லிடு சரியா அப்படின்ன மாதிரி பாட்டியும் சொல்லுவாங்க. சரி பாட்டி இது கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணுமா, 3வது மாதம்லாம் நான் பண்ணி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, ஆமாம்மா நீ பெரிய மனுஷி பாரு, நீ எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்ப, எங்கள் குடும்பத்தில் இப்படி தாண்டி நாங்கள் பண்ணுவோம், நீ என்ன ஏதுங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நீ விஜய்கிட்டையும் சொல்லிடு, சாரதா எல்லாரும் கண்டிப்பாக வந்துடலாம், நீங்கள் எல்லோரும் வந்து தான் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடத்தி கொடுக்கணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து விஜய் காவேரிக்கு எல்லாம் முறைப்படி பண்ணணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. இது நம்ம புதுசாக இருக்குது, 3வது மாதம் வளகாப்பெல்லாம் நான் உலகத்திலே எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது, இவங்க என்னமோ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் போக நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்ல, எனக்கே இன்னும் வளகாப்பு வைக்கல, எனக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இவளுக்கு எப்படிமா பண்ண முடியும், அக்கா நான் தானே, முறைப்படி பார்த்தா எனக்கு தானம்மா முதல்ல வளகாப்பு பண்ணணும் அப்படின்ன மாதிரி கங்கா கேட்க, ஐயோ கங்கா உனக்கு புரியலையா, அந்த வளகாப்பெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பண்ணுறதுடி, இது வந்து காவேரி வந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டா, அவங்க வீட்டில் அந்த பையனோட முறைப்படி அவங்க என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணுவாங்க, இதில் நம்ம எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும், உனக்கு வளகாப்பு நாங்கள் நல்லா தாண்டி பண்ண போகிறோம், கிராண்டாக தான் பண்ண போகிறோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரியை சமாதானப்படுத்துவாங்க. அக்கா எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடும் இல்லை, ஆசையும் இல்லைக்கா, வளகாப்பு 7வது மாதம் இல்லை 9வது மாதம் வச்சா கூட சந்தோஷம்தான், பட் ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, நம்ம வேணால் உனக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம வீட்டிலேயே வச்சிடலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு கங்கா உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். 3வது மாதம் வளகாப்பு சொல்கிறாங்க, ஆசையாக தான் இருக்குது, பட் கங்கா இப்படி கோச்சிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே சாரதா சொல்லுவாங்க, காவேரி நீ அவள் சொல்கிறதெல்லாம் நினச்சி ஒன்றும் நீ வருத்தப்படாத, நீ உன்னோட சந்தோஷத்தையும் உன்னோட குழந்தைய மட்டும் பாரு, அவள் எப்போவுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாள், அதுக்காகலாம் நீ வருத்தப்பட்டு உன்னோட சந்தோஷத்தை இழந்துடாத, 3வது மாதம் வளகாப்பு நம்ம நல்லபடியாக உனக்கு பண்ணிடலாண்டி, நீ இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது, இந்த வளகாப்பாவது நல்லபடியாக கிராண்டாக உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடலாம், நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்போவுமே சந்தோஷமாக இருடி அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு பாட்டியும் சாரதாவும் உள்ளே போயிடுவாங்க.